guys, happy morning to all. நான் இன்னைக்கு வெல்கம் டு தனுஸ்ரீ சேனல். நான் இன்னைக்கு கஷாயத்தை நானே பண்ணிக்க போகிறேன். ஏன்னா வெளியிலலாம் கொஞ்சம் க்ளவுடியாக இருக்குது, மழை கொஞ்சம் வந்தது, தூரல் போட்டுட்டு. சரி வாங்க கஷாயம் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருட்கள்: வெத்தலை, ஓமவல்லி, துளசி, அப்புறம் ஒரு பவுல், அப்புறம் கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி, அப்புறம் இஞ்சி, ஜீரகம், அப்புறம் கொஞ்சோண்டு மிளகு, அப்புறம் உலக்கு, அப்புறம் தண்ணி. இந்த கஷாயம் இம்யூனிட்டி பூஸ்டருக்குலாம் ரொம்ப நல்லது. இந்த கஷாயத்தை நீங்களும் ட்ரை பண்ணி நீங்களும் உங்கள் இம்யூனிட்டி பூஸ்டரை வளர்த்துக்கோங்க. இப்போ வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதை நம்ம வாஷ் பண்ணிக்கணும். இப்போ அதை ஒரு பவுலில் எடுத்து போட்டுக்கலாம், தண்ணி இல்லாமல். கொஞ்சோண்டு இருக்கு. இப்போ முடிஞ்சிட்டு இப்போ இது தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதை இப்போ கொஞ்சோண்டு இடிச்சுக்கலாம். அப்போதான் அந்த சாரெல்லாம் நமக்கு கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும். இப்போ நிறுத்திக்கலாம். இப்போ போட்டுடலாம். இப்போ அதே மாதிரி இந்த ரெண்டுத்தையுமே பண்ணலாம். வாங்க இந்த ரெண்டுத்தையுமே இப்படி போட்டுடலாம். சேர்த்து போட்டுடலாம். இப்போ இதை இடிச்சுக்கலாம். இப்போ இதையும் போட்டுக்கலாம். இப்போ இதையும் கற்றுக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். போட்டுக்கலாம். போதும் மஞ்சள் பொடி. இப்போ இல்லை கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இதை ஃபுல்லாக ஊற்றிடலாங்க. அப்போ தான் நம்மளுக்கு கஷாயம் கொஞ்சம் அதிகமாக அடிக்கும். இப்போ இதான் அடுப்பு மேலே வச்சுக்கலாம். இப்போ ஒரு 2-3 நிமிஷம் இது கொதிக்கணும். அப்புறமா நம்ம எடுத்து கலக்கி குடிச்சுக்கலாம். நீங்களும் இந்த மாதிரி கஷாயம் பண்ணி உங்களோட இம்யூனிட்டியை வளர்த்துக்கோங்க. இங்கே பாருங்க, இந்த வெத்தலையோட ஸ்மெல் எனக்கு வருது. வெத்தலை துளசியோட ஸ்மெல் எனக்கு வருது. இப்போ இது ரெடி ஆகிட்டு இருக்கு.
கைஸ், நம்ம கஷாயம் 2-3 நிமிஷம் கழிச்சு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே கமெண்ட்டும் பண்ணிடுங்க. தேங்க்ஸ். இது கொதிச்சக்கப்புறம் நம்ம எடுத்து குடிச்சுக்கலாம். நம்ம இம்யூனிட்டியை வளர்த்துக்கலாம். Thank you guys. Meet you in the next video.